இன்னைக்கு ஏகேஎம் சமையலில் ஒரு ரவை கிச்சடி பண்ண போகும். அது எப்படி இது வந்து ஒரு ஆழாக்கும் இதெல்லாம் ஒரு ஆழாக்கு ஒரு கப்புன்னு சொல்லலாம். இது வந்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு நம்ம வறுத்துற போகிறோம். அதுக்கு தேவையானது பாருங்க, 2 தக்காளி, 2 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா கொஞ்சம், 2 பட்டை, ஒரு ஸ்டாரு, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. இவ்வளோதான் இது தேவையானது. இப்போ நம்ம வந்து ரவையை வந்து வறுக்கிறோம். இதை வறுத்துட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். ரவையை வறுத்தது இருக்கணும். ரவை வறுக்கணும்னா இதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிடுவோம். கட்டை கொட்டிட்டேன். எண்ணெய் காய்க்கலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காய்க்கலாம். காய்ச்சோன்னா நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்பைசஸை போட்டுருவோம். இப்போ வந்து வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுருவோம். இது வடகட்டும். இங்கே பாருங்கம்மா, இது கூட சும்மா ஒரு 10 முந்திரி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காய் போட்டால் செய்யலாம். கேரட் பீன்ஸ் போட்டு செய்யலாம். நான் கேரட் பீன்ஸ் போட்டு கொஞ்சம் முந்திரி போட்டுக்கிறேன். இது வதங்கி வதக்கட்டும் நல்லா. ஒரு மாதிரி தக்காளி போடலாம். கொஞ்சம் ஒரு 10 முந்திரி போட்டால் போடலாம், நிறைய வேண்டாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி போட்டு தக்காளி இதை போட்டு வதக்கலாம். முந்திரி வந்து கடைசியாகவும் போடலாம். கண்டிப்பாக போட்டேன். இப்போ வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான ஒரு கம்மியாக போட்டுருவோம் உப்பு. இது நல்லா வதங்கணுமா. வதங்கினதுக்கப்புறம் புதினா போடுவோம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து புதினா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதை போடுறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாமா. கொஞ்சம் மஞ்சள் பொடி இதை போட்டு வதக்கிடுவோம். கொஞ்சம் இப்போ வந்து 3 டம்ளர் தண்ணி விடணும். ஒரு ஆழா போட்டுக்கோங்க. 3 டம்ளர் இந்த டம்ளரில் 3 டம்ளர் நம்ம தண்ணி விடுறோம். டம்ளர் வச்சுட்டோமா. இது கொதிச்ச உடனே நம்ம தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே கொத்தி கலரணுமா. கலரி இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாமா. ஒன்றில் ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். இது வந்து இப்போ இப்படியே கெட்டியாயிடும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நான் இறக்கிறதுக்காக மூடி போட்டு கொஞ்சம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி காட்டலாம். ரவா கிச்சடி நம்ம வீட்டை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ரவா கிச்சடி. பாருங்க, சூப்பராக இருக்குமா. இந்த ரவா கிச்சடி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் என்ன கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி ரவா கிச்சடியும் இங்கே பாருங்கள் தேங்காய் சட்னி. அது சூப்பராக இருக்குமா. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.